பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவர் நமக்கு தரும் நற்செய்தி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதாவது விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிரியைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்மளோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அப்ப என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல என்ன சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உலகத்தில் இருக்க எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த மனுஷன்கிட்ட செய்யாத அதிசயத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க சகோதர சகோதரி. நம்ம ஆண்டவர் சொல்றாரு. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எவ்வளவு பிரச்சனைகள்ல இதை பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு பல பிரச்சனைகள்ல இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன்னு சொல்றார். ஏனென்றால் ஆண்டவர் கூறுவது, நீ உன்னை எனக்கு கொடு, என்னிடத்தில் அர்ப்பணி, எனக்கு ஒப்பு கொடு, அப்பொழுது நான் உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அப்பதான் ஆண்டவர் சொல்றார், அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உன்னோடே கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? அதான் பிரதர், நான் என்ன பக்தியாவா பிரதர்? இல்ல, அப்படின்னா அப்படி இல்லை சகோதரர்களே. நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவது அப்படின்னு நீங்க கேட்கிற ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளே. ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்பவர்களாக, ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் மாற்றும் பொழுது ஆண்டவர் உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றுவார். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்யும் தகப்பனே. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து இயேசுவே ஆண்டவர் என்று அவர்கள் நாவினால் அறிக்கையிட்டு உம்மையே வணங்குவோர்களாக நீர் அவர்களை மாற்றக்கூடிய அந்த இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.